இன்னைக்கான டாபிக் என்னன்னா வாஸ்து தான். வாஸ்து பத்தி நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க. எளிமையான வாஸ்து டிப்ஸ் ஏதாவது ஒரு 5-6 மக்களுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். பை சான்ஸ் இருக்க முடியலன்னா ஓரளவுக்கு இருக்கிறத வந்து கொஞ்சம் வாஸ்து பிரகாரம் நீங்கள் சரி வீடுன்னு கட்டும் போதே நீங்கள் பிளான் பண்ணும்போது பண்ண ஒரு 5-6 விஷயத்தை நீங்கள் ஓரளவுக்கு மாற்றினாலே வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது அண்டாது. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்னன்னா வாஸ்து தான். வாஸ்து பத்தி நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க. எளிமையான வாஸ்து டிப்ஸ் ஏதாவது ஒரு 5-6 மக்களுக்காக சொல்லுங்களேன். நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷனுக்கு இதயம் எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி வாஸ்தும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கேதான் கேட்பாங்க, நம்ம இஸ்லாத்தில் வாஸ்தே கிடையாது, இஸ்லாத்தில் எவ்வளோ விஷயம் பண்ணக்கூடாத விஷயம்லாம் இருக்குது, பட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வாழ்க்கை இயல்பு கொண்டு போயிடுது. பட்டு நம்ம வாழ்கிறது, நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிறதே அந்த ஒரு வீடு தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம் கிடையாது, ஒரு நாள் புக் பண்ணி மறுநாள் செக் அவுட் பண்ணி வர்றதுக்கு. ஒரு வீடுன்னு ஒன்று கட்டினாலே நம்மளுக்கு அடுத்தது நம்ம பையனும், நம்ம பையனுக்கு அடுத்தது நம்ம பேரன். ஸோ ஒரு 3 தலைமுறையாக அந்த வீடு தங்கும். ஒரு 50-60 வருஷம் 70 வருஷமாக அந்த வீடு தங்கும். அம்மாவா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடுன்னு இருக்கிற இடத்துல நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம், வரவு இரவு, செலவு, பிறப்பு இறப்பு, புரியுதுங்களா? வீட்டுக்கு வருஷம் இல்லை, ஒரு மருமக வரணும், ஒரு மருமக போகணும், எந்த ஒரு சுபகாரியம் எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் நடக்க போகிறது தான் அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். பை சான்ஸ் இருக்க முடியலன்னா ஓரளவுக்கு இருக்கிறத வந்து கொஞ்சம் வாஸ்து பிரகாரம் நீங்கள் மாற்றினாலே வாழ்க்கை நல்லாவே போகும். இதுதான் மனுஷனோட இயல்பு, புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ ஒரு வீடு வந்து கட்டுறாங்க, கட்டுறதுக்கப்புறம் ஒரு 2 விஷயம் மாற்றினா போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வாஸ்துப்படி சொல்ல போனால், பட் ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமா வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 99% சதுரமாக தான் வீடு நீங்கள் கட்டணும். எப்படி? சதுரமாக தான் வீடு கட்டணும். இல்லை பை நான் கோஸான இடம் வச்சுருக்கேன்னா அது எவ்வளோ கோஸ் இருக்கோ அந்த கோஸுன்ற விஷயத்தை விட்டுட்டு சின்னதாக இருந்தாலும் போதுன்ட்டு வீடை மட்டும் சதுரமாக்கிடணும். அந்த கோஸாக இருக்கிற இடத்த என்ன பண்ணணும்னா ஒரு தோட்டமாகவோ கார்டனாகவோ ஏதோ ஒரு பைக் பார்க்கிங்காகவோ இல்லை எதனால் நீங்கள் ஒரு யூசேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். இடத்த யாருக்கும் தானமாக கொடுக்க சொல்லலை, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க சொல்லலை. அந்த வீட்டுக்குள்ளே அந்த கோஸுன்ற விஷயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, புரியுதுங்களா? இது 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று சதுரமாக கட்டணும், இல்லை கோஸான இடம் இருக்குது பை, வேறு வழி இல்லை பை, இதை எங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு போனது விற்க எனக்கு மனசு இல்லை, இதில் தான் நான் கட்டணும், இதில் தான் நான் வாழணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா வீடை ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு அந்த கோஸுன்ற விஷயம் இடத்த வந்து கார்டனாகவோ வேறு இதுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. 2 புரியுதுங்களா? முக்கியமாக 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ். இப்போ வீடு கட்டிட்டீங்க பை, இல்லை நான் கட்டின வீடே வச்சுருக்கேன் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட கதவுன்னு ஒன்று திறந்தோம் அப்படின்னா கம்பல்சரி பால்கனி கட்டுற அளவுக்கு வசதி இருக்குது, பால்கனி இருக்குது அப்படின்னா அந்த பால்கனியோட வெளிச்சமோ நம்ம என்ட்ரன்ஸ் வர வெளிச்சமோ ஒன்றா பண்ணுற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்க இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கட்டுங்க. அது எந்த திசையில் கூட இருந்துட்டு போட்டோம், பட்டு 2மே பார்க்குற மாதிரி நீங்கள் கட்டலாம். 3. 4வது விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உணவுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து சமைக்கிறது என்னது, சூரியனை பார்த்து தான் கம்பல்சரி சமைப்பாங்க. அது எந்த ரிலீஜனாக இருக்கட்டும், கிறிஸ்தவராகட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் ஹிந்துவாகட்டும், எப்படி பார்த்தாலும் சூரியனை பார்த்த மாதிரி தான் சமைப்பாங்க. ஸோ சமைக்கிறது சூரியனை பார்த்த மாதிரி சமைச்சாலும் சில பேர் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு கூட்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. நீங்கள் கூட்டாக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, கதவை திறந்தோன்னா எதிர்க்க தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கட்டும் போதே நீங்கள் பிளான் பண்ணி அதை கட்டணும். நம்ம திறந்தோன்னே ஒரு சின்ன செவுறு கொடுத்து கூட அப்படி எள்ளு மாதிரி கொடுத்து கூட நீங்கள் டைனிங் டேபிள் வச்சுக்கலாமே தவிர, ஆனால் திறந்தோன்னே பான்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள்ன்ற விஷயம் தெரியக்கூடாது. இல்லை பை நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன், திறந்தோன்னே தெரியுது, அதுக்கு என்ன பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஒரு செவுறு எழுப்பலாம். இல்லை பை செவுறு எழுப்பலாம் முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஸ்க்ரீனாவது நீங்கள் போட்டுக்கலாம். எதுக்கு சொல்லணும்னா அதை கொஞ்சம் மறைச்ச மாதிரி வைக்கணும். உணவு உள்ள இடத்த வந்து கொஞ்சம் மறைச்ச மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். இந்த 3 விஷயம். இப்போது 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீடுன்னு கட்டும் போதே நீங்கள் பிளான் பண்ணும்போது பண்ண வேண்டியது என்னென்னா வெளியோட இயற்கை, அது வெயிலாக இருக்கட்டும், அனலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், நிழலாக இருக்கட்டும், இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையை நிச்சயிக்கிறது இந்த 5 தான்: நீர் நெருப்பு வானம். ஸோ அந்த 5 விஷயமே நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் படுற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் வெளிச்சம் வந்து ஹால் வழியாவது வரணும், இல்லை பெட்ரூம் வழியாவது வரணும்,
புரியுதுங்களா? இல்லை கிச்சன் வழியாக. ஸோ எதனா ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற நிழலும் சரி, வெயிலும் சரி, மழையும் சரி, சாரலும் சரி, இயற்கை என்ற விஷயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கம்பல்சரி வந்தே ஆகணும். வெளியில் வர காற்றாவது நம்மளுக்கு வந்தாகணும். நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கேன் உள்ள கொசு வந்துடும், கொசு வந்தால் வந்துட்டு போட்டோம், இல்லைன்னு சொல்ல வரல. வெளியில் போனால் கிடைக்க தான் செய்ய போகுது. முடிஞ்சளவுக்கு இயற்கையோடு நீங்கள் முடிஞ்சளவுக்கு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, வாஸ்துக்கும் நல்லது. உங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட சுவாசிக்கிற எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ 4. 5வது பார்த்திங்கன்னா மீன் தொட்டி. கம்பல்சரி பார்த்திங்கன்னா இப்போது பெட்ஸ் வளர்க்குறது, இந்த என்ன சொல்கிறது, இந்த நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனைக்குட்டி வளர்க்குறது, ஜீவராசி வளர்க்குறதுலாம் ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப விரும்பினா மட்டும்தான் ஜீவராசி வளர்ப்பாங்க. இப்போ ஸ்டைலுக்குன்றது வீடியோ போடுறதுக்காகவே வளர்க்குறாங்க. சும்மா கெத்தாக கொண்டு போக டாகை கூப்பிட்டு போகிறது, கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னாக இருக்கவங்க ஸ்டைலாக வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அதெல்லாம் வைக்கிறது இல்லை, ஆனால் அதை பராமரிக்கிறது தான் யாரும் கிடையாது. எப்படி பராமரிக்கிறது இல்லை, வாங்குறாங்க ஆனால் பராமரிக்க மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டாக் வாங்குறீங்களா இல்லை பூனை வாங்குறீங்களா, டாகு இந்த பூனை ரெண்டுமே வந்து, பூனையாவது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்க. இந்த டாகுன்ற விஷயத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வளங்க, அதுக்குன்னு ஒரு வச்சுருக்கீங்க, தப்பு கிடையாது. ஆனால் வீட்டோட உள்ளே வந்த உடனே டாகு ரூமு இருக்கக்கூடாது. டாகு கட்டி வைக்கிற இடமும் பார்த்திங்கன்னா கேட்டில் தான் கட்டணும். அதுக்குன்னு உங்களோட என்ட்ரன்ஸ் கேட்டில் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. என்ட்ரன்ஸ்னு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பார்க்கிங் இருக்குது, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இடம் இருக்குன்னா ஒரு ஓரமாக கட்டலாம், கொஞ்சம் தள்ளி கூட கட்டலாம். இல்லை அதுக்கு ஒரு செட் அடிக்கிறீங்க, ரூம் அடிக்கிறீங்க, என்னென்ன பண்ணிட்டு போங்க. ஆனால் ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு லக்ஷ்மின்னு பர்க்கத்துன்னு வர்றது பார்த்திங்கன்னா முன்வாசல் வழியாக தான் வரும், பின்வாசல் வழியாக எதுவுமே வராது. அப்போ முன்வாசல் வரும்போது நாயின்ற ஒரு விஷயம் நீங்கள் கட்டி வச்சு, அது நீங்கள் எவ்வளோ பேர் காசுலையோட வாங்க போடுங்க. டாகு தானே, நாய் தான், அதை மாற்ற முடியாது. ஸோ அந்த லக்ஷ்மி வரும்போது அந்த வருமானம் அந்த பர்க்கத்தில் வரும்போது அது வாசலில் இருந்ததுன்னா அப்படியே பின் வரணும். ஸோ அந்த நாய்க்குன்னு ஒரு இடம் கொடுத்து அதுக்கு பராமரிக்கிற மாதிரி ஒரு இடத்த வைங்க. இப்போது 5வது பார்த்திங்கன்னா மீன் தொட்டின்னு சொல்லுவோம். இப்போது மீன் தொட்டி எல்லார் வீட்லையும் சில பேர் வளர்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஏன்னா அது பராமரிப்பு அதிகம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியும் சில பேர் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கணும் பை, எனக்கு ஆசையாக இருக்குது பை, கட்டுற வீடு இல்லை நான் கட்டிகிட்டு இருக்க வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட்டு, எங்கே போய் வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி மீன் தொட்டின்னு ஒன்று வச்சிங்கன்னா வடகிழக்கு மூலையில் மீன் தொட்டியை வைக்கலாம். எப்படி வடகிழக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மீனுன்ற விஷயம்லாம் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இது பிடிச்சா பெட்ரூம்லாம் சில பேர்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இடம் இல்லை பை, எங்கே போய் வைக்கிறது, அப்படி எதுக்கு நீ வச்சுதான்ற அவசியம் இல்லை, கொடுத்துரு. யாரால் முடியுமோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இல்லை பை எனக்கு இடம் இருக்க வைக்க எனக்கு ஆசையாக இருக்குன்னா வடகிழக்கு மூலையில் மீன் தொட்டியை வச்சு மீன் 100% வளர்க்கலாம். அது வாஸ்து மீனாக இருக்கட்டும், கலர் மீனாக இருக்கட்டும், எந்த ஒரு மீனும் சரி வடகிழக்கு மூலையில் வளர்த்திங்கன்னா வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த ஒரு 5-6 விஷயத்தை நீங்கள் ஓரளவுக்கு மாற்றினாலே வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டது அண்டாது. சொல்கிறீங்களா? வீடால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவுகள் கம்மியாகும். இந்த ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்து ஓரளவுக்கு லைஃப்பை சுபிட்சமாக அல்லாவோட கிருபை நல்லாவே போகும். ரொம்ப சிறப்பு பாய். ரொம்ப ஒரு அருமையான வாஸ்து டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க மக்களுக்காக. நன்றிம்மா.